Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது பாதாம் லட்டு தான். நான் இதுக்கு தான் இந்த பாதாம் லட்டை செஞ்சு எடுத்துக்கொண்டேன். அவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களோடையும் ஷேர் பண்ணுறதுக்கு விரும்பினேன். நீங்களும் இந்த பாதாம் லட்டை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு புதிய ரெசிபி ஒன்று செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாதாம் லட்டுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 150 கிராம்ஸ் மாதிரி கீயை எட் பண்ணி இந்த கீ கொஞ்சம் மெல்ட்டாக காட்டி வச்சேன். இது பொம்பே ஸ்வீட்டில் விற்கக்கூடிய பாதாம் லட்டு தான். அங்கெல்லாம் வாங்க போனால் சரியான விலை கொடுத்து தான் வாங்கணும். நாங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்தால் சின்ன செலவில் எங்களுக்கு தேவையான மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கொள்ளவும் மேலும். இப்போ பாருங்கள், கீ கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இந்த டைமில் நான் 200 கிராம்ஸ் கடலை எட் பண்ணினேன். 200 கிராம்ஸ் தான் எட் பண்ணணும், 150 கிராம்ஸ் கீக்கு. இப்போ லோ ஹீட்லேயே வச்சு இந்த கீலேயே இந்த கடலை மாவை நல்லா வறுக்கணும். இந்த கடலை மாவோட கலரும் சேஞ்ச் ஆகணும். அதே நேரம் இந்த கீயில் கடலை மாவு வறுக்க போக்கில் நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். அது காட்டியும் இந்த கடலை மாவை நல்லா வறுத்தெடுக்கணும். முக்கியமாக இது வறுக்கிற நேரம் லோ ஹீட்லேயே வச்சு தான் வறுத்துக்கொள்ளணும். இல்லாட்டிக்கு இது டக்காண்டு கருகிற மாதிரி இருக்கும். அப்போ இதோட டேஸ்ட் வித்தியாசமாகும். லாஸ்ட்டாக இது நல்லா வறுப்பாட்டிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் விளங்கும். இப்படி தான் இந்த டெக்ஸ்சர் வரணும். அந்த கடலை மாவை வறுத்ததுக்கு போகிறோம். இப்போ இது நல்லா ஆற விடணும். அதுக்கு போகிறோம் தான் இதுக்கு சுகர் பவுடர் பண்ணி சரி, இல்லாட்டிக்கு எங்களுக்கு ஐசன் சுகர் சரி எட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ நான் இதை நல்லா ஆற விட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிக்குது. நல்லாவே தண்ணிமாய் ஆறினத்துக்கு பிறகு தான் இதில் அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் செய்ய தொடங்கணும். இப்போ நான் ஒரு 200 கிராம்ஸ் மாதிரி கடலைமா 200 எடுத்து சுட்டி 200 கிராம்ஸ் பவுடர் சுகர் தான் எட் பண்ணுறேன். எங்களுக்கு பவுடர் சுகர் இல்லாட்டிக்கு ஐசின் சுகரும் எட் பண்ணிலும். நான் இன்றைக்கி சுகரை நல்லா பவுடர் பண்ணி ஒரு 2 தைனம் மாதிரி சளிச்சு எடுத்துக்கொண்டேன். அப்போ அதில் அந்த சீனி கட்டி ஒன்று மீக்காது. அப்போ எங்களுக்கு இந்த லட்டை பிடிக்கிற நேரமும் நல்லா ஸ்மூத்தாக பிடிச்சிப்படும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக உப்பும் எட் பண்ணினேன். அதோடு இதில் அந்த ஃப்ளேவரை கூட்டி காட்டுறதே இந்த ஏலக்காய் பவுடர் தான், காடமம் பவுடர். காடமம் நான் கொஞ்சம் சுகர் எட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அப்போ எங்களுக்கு இந்த ரெசிபிக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்த காடமம் தான் போட வேண்டியது ஆகிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு டீஸ்பூன் மாதிரி காடமமையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாதாம் லட்டுக்கு கட்டாயமாக காடமம் பவுடர் தான் எட் பண்ணணும். எந்த விதமான எசன்ஸும் எட் பண்ணப்படாது. அப்போ தான் இது அந்த பொம்பே ஸ்வீட்டில் கிடைக்கிற அந்த பாதாம் லட்டு மாதிரியே அதே ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளவு தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம். நாங்கள் இதை கொஞ்சம் போலை பிடிச்சி தான் எடுக்கணும். லட்டு பொதுவாக போலை பிடிச்சி தான் எடுக்கிறேன். பாருங்கள், இப்படி நல்லா கையில் இப்படி பிடிச்சி எடுக்கிற மாதிரி ஈக்கணும். அப்படி உங்களுக்கு பிடிச்சி எடுக்க வராட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கீயை உருக்கி இதில் எட் பண்ணி மறுவா எங்களுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். இந்த டைமில் நான் ஒரு 200 கிராம்ஸ் மாதிரி பாதாமும் எட் பண்ணினேன். இது பாதாம் லட்டு தான். ஸோ அதனால் பாதாம் கட்டாயம் எட் பண்ணணும். பாதாம் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் எட் பண்ணிக்கொண்டேன். இப்போ பாதாமும் எட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா எல்லா இடமும் கொஞ்சம் பண்ணுற மாதிரி திரும்ப ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக பிணைஞ்சு எடுத்ததுக்கு பிறகு இப்படி தான் நீக்கும். இந்த லட்டை ஒரே ஷேப்பில் எங்களுக்கு பிடிச்சி எடுத்துக்கொள்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு நான் அந்த ஒரே அளவுக்கு எடுத்துக்கொண்டேன். அப்போ எங்களுக்கு லட்டு எல்லாம் ஒரே அளவில் ஒரே ஷேப்பில் ஈக்கும். இப்போ அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்த லட்டை நான் இப்படி போல்ஸாக பிடிச்சி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தட்டி
அந்த லட்டுட ஷேப்புக்கு எடுத்துக்கொண்டேன். இப்படி தான் அந்த பாதாம் லட்டுட ஷேப் ஈக்கோணம். இது ஒரு ஈஸியான அதுவும் ஒரு சூப்பரான ரெசிபி தான். பொம்பே ஸ்வீட்டுகளில் மிச்சம் விலை கொடுத்து வாங்காமல் எங்களுக்கு வீட்டிலையே அவ்வளோ டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் இந்த இதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.